அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருநடப்பு புகழ்ச்சி. பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன், படித்தறியேன் கேட்டறியேன், பத்தியில் பூமாலை அணிந்தறியேன், மனம் உருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன், தொழுதறியேன், அகங்காரம் சிறிதும் தணிந்தறியேன், தயவறியேன், சத்திய வாசகமும் நான் அறியேன், உழுந்தடித்த நடியது போல் இருந்தேன், துணிந்தெனக்கும் கருணை செய்த துரையே, என் உலத்தே சுத்தநலம் புரிகின்ற சித்த சிகாமணியே. புரிஞ்சா? ஒரு அஷ்டம் இறைவரை ஏத்தும் இன்பத்துல ஏத்தும்னா இந்த பாட்டை எனக்கு ஏதி கொடு அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லை? அந்த செமி கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா சூப்பர் கனெக்டிவிட்டி அது மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ வந்து பணிந்த அரியன் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா திரு நடப்புகழ்ச்சி. அப்படின்னா திருநம் போது வழங்கும் போல நல்லா பெர்ஃபெக்டாகவும் பர்மனெண்ட்டாகவும் இருக்கு. அந்த மெக்கானிசம் நடவுன்னும் போது மெக்கானிசம் தானே, அந்த பெர்ஃபெக்டாக எப்படி இயங்குது, பெர்மனெண்ட்டாக எப்படி அது கூட இயங்கக்கூடிய இதெல்லாம் எப்படி தரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. அவள் புகழ்ச்சிடும் போது தப்பு தப்பாக நம்ம போயிட்டு செய்துட்டு இருக்கிறத விட எல்லாம் நல்லது செய்யும் போது தான் அது நடம்னு சொல்கிறாங்க. நல்லதாக ஒரு எல்லாம் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, ஆத்மாவுக்கும் நல்லது, எல்லா உயிர் ஒலிக்கும் நல்லது செய்யும் போது தான் அது நடமாகுது. அதை தான் அவர் சொல்கிறாரு அழகாக நடம். அப்போ புகழ் எதை பற்றி புகழ்றது? எல்லாத்தை பற்றி புகழ முடியும். ஆமாம், கடவுளை தான் புகழ். இது வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கோ அது மட்டும் தான். ஸோ அதை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு. இப்போ பணிந்து அறியேன், எனக்கு வந்து பணிய முடியாது சரிங்களா? ஸோ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்கல்ல, பணிவு வரணும், கடவுள் கூட வரணும், நம்மளுடைய நம்ம போய் அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும் ஆண்டவன்கிட்ட. அது கேட்டாலே மற்றதெல்லாம் கொடுப்பான்ற அந்த அறியாமையிலும் நம்ம இருக்கோம். எதை நம்ம கேட்டால் ஆண்டவன் அனைத்தும் கொடுத்து நம்மளை பெரிய இதுக்கு கொண்டுட்டு போவான்றது நம்ம தெரியாமல், எனக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆயிடணும், எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துடணும், எனக்கு நிறைய போகம் கொடு, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு மாளிகை ஆக்கணும், கார் வாங்கணும், இப்படிப்பட்ட வேண்டுதல் தான் நம்ம வைக்கிறோம் ஒழிய கடவுள் வேணும், நம்ம நல்ல நடம் ஆடணும், நல்லதெல்லாம் செய்யணும், நம்ம நல்லவனாக மாறணும், கடவுள் நல்லவர், அந்த மாதிரி நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும்னு நம்ம வேண்ட ஆரம்பிக்கணும். அது ஒரு வகையில் ஒரு மாதிரி வேண்டுறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியாது, பணியிறதுக்கு தெரியல. எப்படி எப்படி எல்லாம் பணியணும்னு சொல்லி பார்ப்போம். அதான்ப்பா, நீங்கள் எப்படி எல்லாம் பணிஞ்சிருக்கீங்க? நான் வந்து போய் கடவுள்கிட்ட கேட்கும்போது இருக்கீங்க நல்லா இந்த மாதிரி கேட்பேன், நான் வந்து நல்லவளாக மாறணும் ஐயா, நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்பேன். இதுக்கு பணியிருந்தா கடவுள் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படணும், அதுதான் பண்ணிட்டு நல்ல அந்த வார்த்தையை உள்வாங்கி நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும், அதான் பண்ணிட்டு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? அவரா அதான் அந்த ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருந்து நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஜீவகாரண்ய ஒழுக்கம், தயை பெற்றுக்கணும், நல்லா தூய அன்பு, மெய் அன்பு, மெய் அறிவு இதெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்றாரு. அதெல்லாம் அனிமல் ரைட்ஸ்க்காக பேசுறீங்களா? அனிமல் ரைட்ஸ்க்காக பேசியிருக்கேன். அவர் சொல்றாரு பிழை தவிர்க்கணும்னு சொல்றாருல, அதை செய்திருக்கேன். இவங்க சாதி மத சமயத்தாரெல்லாம் எடுத்துருக்கீங்களா? ஆமாம், அதெல்லாம் எடுத்துருக்கீங்க. அப்புறம் சின்ன அளவில் எடுத்துட்டு இருந்தேன், அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிய வரல. இப்போ ஐயா சொன்னதும் அப்படியே கற்பூரம் மாதிரி குடிச்சுக்கிட்டு இப்போ நிறையாவே அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது நல்லா விளங்கிடுச்சு, அதனால நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் பிரயாசை பண்ணிட்டு இருக்கேன். இந்த இது மருந்து வந்து
அருட்பெருஞ்சோதி தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாப்பா சொல்றேனே, சொல்றீங்களா? அந்த மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா ஐயா, நல்லா இந்த ஜென்மத்துல நான் தெரிஞ்சிடுவேன், நான் வந்து இந்த ஜென்மத்திலே உங்க கூட தெரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சிடுவேன் ஆமாப்பா, அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இப்பதான் சொல்றேன் ஐயா கிட்ட நல்லா அது விளக்கம் வாங்க வாங்க நிறைய சொல்றேன். ஏதோ ஒரு காணல் நீர் மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். தெரியும் ஆனா தெரியாதுன்ற மாதிரி கண்டும் காணாம அறிந்தும் அறியாம அப்படியே நிழல் மாதிரி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்ப நிஜமா பண்ண. இந்த ஜென்மத்துல நான் உலகத்தை திருத்திடுவேன், எல்லாரும் நிறுத்திடுவேன் அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்களா? அதை பத்தி யோசிக்கிறேன். ஆனா என்னால அந்த பர்ஃபெக்ஷனா செய்ய முடியல, உத்தமனா என்னால ஆக முடியல. ஆனா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஐயா அன்புடனே பாடுதலும் அறியேன், இது வரைக்கும் அன்பா பாடிருக்கீங்களா? கடவுள் நினைச்சு நீங்க வந்து அவர் கூட கலக்கணும் அப்படின்னு பாடிருக்கீங்களா? ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. அன்பெனும் பிடியும் அகப்படும் மலையே, அது பாடிருக்கீங்க. எப்போ? அப்பப்போ பாடுவேன். அப்புறம் இந்த இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் நான். அந்த இந்த பாட்டு முத்தமர்த்தம் திருவடி வேண்டும் உறவு வேண்டும்னு சொல்லிட்டு அது பாடுவேன். அப்புறம் பொருந்திக்கணும், உன்னுடைய இதுதான் வேணும் எனக்கு என்ற அந்த பாட்டு டக்குன்னு அது சொல்லுவார்ல. சரி பரவாயில்ல, பாடுதலும் அறியேன். ஏன்னா அது நமக்கு தெரியாது, இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தாதான் எனக்கு வருமே தவிர எனக்கு ஒரு இது வரல. அதனால படித்தறியேன். சரி, இன்னொருத்தவங்க எனக்கு அதெல்லாம் தெரியாம தான் இருந்துச்சு. ஐயா சொல்றதை வச்சு பெரியவங்க சொன்னது உபதேசம் சத்சங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டதுனால எனக்கு வந்துச்சு. கடவுள் வேணும்ன்றது மட்டும் எனக்கு எப்படி உணர்த்தி இருந்தாரு, அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுச்சு. அது இல்லாம படித்து அறியேன், படிக்க முடியாது, நம்மளால தூக்கம் வரும். ஆமா ஆமா, அது நிறைய வருது என் வாழ்க்கையில. நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்கிப் பண்ணுவோம். 1 2 செய்துட்டு இருக்கிறது கூட டக்குன்னு என்னால சொல்ல முடியல பாரு, இதுதான்ன்றது டக்குன்னு செய்துட்டு இருக்கிறது கூட சொல்ல வரல. அந்த அளவுல அந்த லட்சணத்துல தான் இருப்பேன். நம்மளால படிக்க முடியாது. அதான் ரிசர்ச் ஃபீல்ட்ல இப்படி கரெக்டா சரி ஒரு டிசைன், நம்ம ஒரு ஸ்டடி டிசைன்லாம் பண்ணி அதை நம்ம எடுத்துட்டு வந்து அதை சோம்பேறித்தணும். அடுத்தடுத்த லெவல்ஸ் பார்க்கறதுக்கு ஆசையே இருக்காது, சரிங்களா? படித்து அறியேன், கேட்டு அறியேன். நம்ம படிக்கிறதுக்கு ஒழுங்கா படிக்கிறோமா, எதனாலாம் படிக்கணும் அப்படின்றது நம்ம கேட்கணும். ஏன்னா சரி, இது வந்து தப்பான படிப்பு கூட இருக்கலாம். படிக்கும்போது நிறைய படிப்பு வந்து என்ன மாதிரி இருக்கலாம், கத்துக்கும் போது கண்டதையும் கத்துக்கிறோம். அனிமல் ரிசர்ச் பண்றேன் அப்படின்றது அவங்க நியூட்ரிஷனை வந்து நான் வந்து பரப்புறேன் அப்படின்ற மாதிரி அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் கடைசியில் என்ன பண்ணுவோம், கேட்டு அறியறதால. அப்போ இல்லை கருணை வந்து என்னை இப்படி சொல்லலை, இந்த மாதிரி இருந்தால் வேற மாதிரி ஆகிடும் உலகம், நான் நினச்சது வந்து வேற, நடத்துறது வேறன்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறோம். பொழுதுன்னு கடவுளோட அழைப்புக்கு ஏற்ற மாதிரி கேட்டறியேன் பத்தியில் பூ மாலை. பத்தின்னும் போது பக்தி யோகம். பக்தின்னா கடவுள் வேணும்னு நினைக்கிறது, அந்த தூய்மையான எண்ணம். அது வந்து நிறைய எல்லாருக்குமே கொடுக்குறாரு ஆண்டவர். அதில் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. யாரோ வேணும்னே வந்து என்ன பாவம் நிறைய பிணிஞ்சிருக்கிறவங்க மட்டும்தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கு தெரியாமல் கடவுளுக்கு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் பத்தியில் பூமாலை போட்டுறீங்களா? எல்லாருமே கடவுளை தான் வேணும்னு நினைக்கிறாங்க. பத்தியில் பூமாலை போட்டுறீங்களா? பூமாலையெல்லாம் போடணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம், முழுசாக இன்னும் செய்ய தெரியல. நம்ம பத்தியில் பூமாலைன்னா என்ன அர்த்தம்? இப்போதான் அடி எடுத்து வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். முழுசா நிறைய முடியல நம்மளால. ஏன்னா நம்மளுக்கு அந்த தயை நிறைய. பத்தியச்சோறு கேள்விப்பட்டீங்களா? பத்தியச்சோறு. பத்தியச்சோறா? ஆமா, பத்தியச்சோறு, பத்திய சாப்பாடு. ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். பத்தியமா இருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க புளிக்குலையை தவிர்த்து பசிப்பினை போக்குறதுல வந்து உங்க கவனத்தை செலுத்தணும். இதுதான் வந்து பூ மாலை. ஏன்னா பூன்னும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, பூ போன்ற மனம் இருக்கணும், பூ போன்ற உள்ளம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லா பிரகாசமா வேஞ்சு இருக்குல்ல.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன மென்மையான பண்ணணும், மனசு இருந்தால் தான் எல்லாருக்கும் கருணையாக நல்லா தயையை காட்ட முடியும், உதவ முடியும். வன்மையான மனம், கடினமான மனசை வச்சுக்காதன்னு சொல்லுவாங்க. இப்போ கடவுளை ஈர்க்கக்கூடிய ப்ராசஸ் இது. ம் ஏழைகளை வந்து அவங்கள நல்ல ஒரு கரைக்கு எடுத்துட்டு வருது, ம் சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து பூ மாலை ம் ம் அதுக்கு இது பண்ணும். அதை அணிந்து அறியேன், எனக்கு வந்து செய்ய தெரியாது. அது எப்படி வந்து அது கரெக்டான பத்தியும் இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். பத்தி யோகானா எனக்கு என்னன்னு தெரியல, மறந்துச்சு. பேசுறது மட்டும் பெரிய நான் ரொம்ப பத்தியில் இருக்கிற மாதிரி நான் பேசி பேசுகிறேன், சரிங்களா? மனம் உருக, கண்களில் நீர் பெருக, அழுது அறியேன். அப்போ மனம் வந்து உருகி உங்களை வந்து கண்களில் நீராக பெருகக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி, அதை பத்தி நம்ம என்ன அந்த பாட்டெல்லாம் கூட பாடிப்பேன். அதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது. ஒரு வேத வரல நம்மளுக்கு அந்த வேதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். மனசை எப்படி உருகிறது, ம் ம் வள்ளலார் சொல்ற மாதிரி ம் உங்களுக்கு கல்மனமோ வன்மனமோ அறியேன் அப்படின்னு வரல. ஆமா ஆமா அப்போ அவரோட மனசு எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ம் பொற்சுபை சிற்சுபையோட இது வந்து கிடைச்ச உடனே, அந்த லைட்டோட டிக்டேஷன்லாம் கிடைச்ச உடனே மனம் உருகுது. அது ஆமா அந்த கண்களின் நீர் பெருகும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, நேற்று கிளாஸில் நம்ம சொன்னோம்ல, நம்ம போலியாக அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்னதாக செய்யும் போதே பெருசாக செய்துட்டோம்னு நினச்சி நம்ம மதப்புல போயிடுறோம். அவர் தான் வந்து எவ்வளோ அவர் உத்தமராக இருந்தாலும் இன்னும் எனக்கு அதெல்லாம் இன்னும் நல்லா மேன்மையாக செய்யணும், பெருசாக செய்யணும், எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிறார். அதெல்லாம் அவர் செய்துக்கிட்டே தெரியலங்கிறார். அந்த அளவில் இன்னும் அவருக்கு அது நிறையா பற்றிக்கணும், நிறையா ஆண்டவங்கிட்ட போய் சேரணுன்ற அந்த ஆசை கடவுள்கிட்ட நல்லா. அப்போ பத்தி யோகான்றது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நல்லதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு ஏழைகளை தாங்குறீங்க, எந்த அளவுக்கு அவங்கள கொடுமை செய்யற ப்ராசஸ் வந்து விடுறீங்க அப்படின்றத நீங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கண்கள்ல நீர் பெருக ஆரம்பிச்சு ஊற்றிடும் இது வர ஆரம்பிக்கும், சரிங்களா? கூற்று, ஆமா, கூற்றை பத்தி நினைச்சு என்னைக்கு வந்து நம்மளுக்கு சாவு அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்த ஒரு வாழ்வுன்னு சொல்ல, அந்த வாழ்வெல்லாம் மாறி இப்போ வந்து ஊற்று எழ ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எதை மாறிட்டோம், தவ ஆற்றை வந்து நம்ம வந்து இது பண்றோம், கடத்துறோம் நமக்குள்ள அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நம்ம பெருக அழுது அறியேன். இதெல்லாம் இன்னொருத்தவங்களாக நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வந்து அது பெருகுது அப்படின்னு நம்ம தெரியுது. அதுதான் இருக்குது, நல்ல அழுகையா வந்து கன்சிடர் ஆகுது கடவுளோட கண்ணு, சரிங்களா? பக்தி இவர் தான் சொல்றாரு, அதான் நல்ல பக்தி யோகம். தீவிரமா செய்யணும் எதுன்னு சொல்றோம்ல, தீவிரமா எப்படி செய்யுது. ஞான யோகமா இருந்தாலும் சரி, பக்தி யோகமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஞான யோகத்துக்காக நம்ம நோக்கி போவோம், பக்தி யோகத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படிதானே நினைச்சு போனோம்ல. அப்போ அவரு போய் அந்த பக்தி யோகம் எப்படி செலுத்துறாருன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அது நல்ல பக்தியா தெரியல, நல்ல தொத்தியா தெரியல, நல்ல நித்தியா இருக்குது, சத்தியா இருக்காது. எனக்கும் இப்பதான் புரியுது, மொதல் செய்துட்டு இருந்தது நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு, ஆனா அதுலயும் நல்ல முத்தியெல்லாம் அடைய முடிஞ்சு அதுல முழுமை பெற ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. அசிங்கம் தான் படுவோம், வர முடியும், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து இது சிங்காசனத்துக்கு போக முடியல, சிங்காசனம். ஆமா. ஸோ அதனால தொழுதே அறியேன், இதெல்லாம் எப்படி தொழுறது எனக்கு தெரியாது, சரிங்களா? தொழுறது ஒரு ப்ராசஸ், கடவுளை இப்படி தான் வந்து நம்ம பிடிக்கணும், அவர் அடையணும் அப்படின்னு நம்ம தெரியாதுன்றதால நான் என்ன பண்ணிட்டேன், அகங்காரம் சிறிதும் தனிந்த அறியேன். அது தனிச்சு நம்ம இது பண்ண முடியாது. தனிந்து அறியும் போது இப்போ சூடு வந்து நல்லா காடு எரிஞ்ச தனியுது இல்லை, அந்த மாதிரி வந்து நான் வந்து அகங்காரத்தை வந்து சிறிதும் கொஞ்சம் கூட நல்லா விட்டு தரவே முடியாது. இருக்கிற பொசிஷன் நான் எடுத்துக்கிட்டு அதுதான் என்னோட டிசிஷன், நான் வந்துட்டேன், அழைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குரங்காட்டம் அழகிட்டு இங்கே நான் இருந்துருவேன், இருந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி தனிந்து அறியேன். தயவு அறியேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு வந்து எனக்கு தெரியாததால. ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து வேற நியூட்ரான் இருக்கிறதால நம்ம பிரச்சனை கிடையாது, அவர் வந்து சப்ளை நல்லா பண்றாரு, சரிங்களா? ஸோ தயவு அறியேன் அறிஞ்சிருக்கிறதால இப்போ நான் மாற்றத்துக்கு நல்லா ஏற்படுத்திட்டு வந்துருக்கேன். நித்யானந்தா வந்து என்னை ஏமாத்திட்டாரு, சத்தியத்தை கொடுக்குறேன், சரிங்களா? சத்தி உனக்கு வந்து இவ்வளோ எண்ணிக்கைலாம் கொடுப்பாரு, 146 186 இந்த மாதிரி என்னவோ வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பாரு, சரிங்களா? சத்திய வாசகமும் தான் அறியேன். அப்போ யாரு உண்மையா சொல்றாரு?
சொல்றது செஞ்சு காட்டுறாருன்னா யாரு இது? ஆமா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேட்டு அவரு அப்படியே வந்து தெரிவிச்சு இவர் அப்படியே செய்து கலக்கிறார் கடவுளோட. அப்ப வந்து எவ்வளவு நல்லா பெற வேண்டியதை பெற்றுக்கொள்றது யார் பெற்றுக்கொண்டார்? கிடைச்சிருச்சு, திருவருளும் கிடைச்சிருச்சு வந்து. ஸோ அதனாலதான் வந்து சத்திய வாசகம் பெற்று அடுத்தவங்களுக்கும் அதை ஹெல்ப் பண்ணி அது அவர் அறிஞ்சுக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லி உளுந்து தடித்த தடியது போல் இருந்தேன் அப்படின்னும் போது என்ன மாதிரி இருக்குது நம்மளுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் வந்து தப்பான ஃபோர்ஸ் மாதிரி இருக்கு. சரிங்களா? வேற தடிச்சு இடத்துக்கு நான் தடிச்சிட்டேன். எந்த குழியில விழக்கூடாதோ அந்த குழியில் நான் வந்து உளுந்து தடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வந்து நீ தூக்கிட்டேன், என்ன தடியது போல் இருந்தேன் துணிந்தி எனக்கும். அப்போ கடவுளுக்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குன்னா, இவனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணா இவன் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவான் அப்படின்றத இவரு கடவுளுக்கு வந்து அந்த ஸ்கேனிங் கெப்பாசிட்டி இருக்கு. சரிங்களா? யாரெல்லாம் வந்து சரி இந்த மாதிரி நீ வந்து இருந்தா கூட ஒரு விஞ்ஞான கருவி, சின்ன சின்ன கருவியே இவ்வளவு ஸ்கேன் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆற்றல் வர்ற மாதிரி ஒரு இது கொடுக்குறாரு. தீயதுக்கும் எடுத்துட்டு போகுது, நல்லதுக்கும் எடுத்துட்டு போகுது. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கே இவ்வளோ வீரியமா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணி அது கூட அப்படி இணையிறோமே, அது கடவுளோடைய ஸ்கேனிங் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். வள்ளலரோட இயல்பு பாருங்களேன். ஆரம்பத்துல நம்ம வந்து கடவுள் கேலி செய்யறாரு அப்படின்னு நம்ம சிரிச்சிருக்கோம். அவர் சிரிச்சிருக்காரு. வெட்ட வெளியா வந்து எல்லாத்தையும் காட்டுற மாதிரி காட்டி அவர் எல்லா பொருள்களையும் வச்சுக்கிட்டு கடைசியில வெட்ட வெளியே காட்டுற மாதிரி பண்ணிருக்காங்களே, ஏழைங்க வந்து இப்படி ஏமாந்து போறாங்களேன்றத பார்த்து ஃபர்ஸ்ட் சிரிச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியில வந்து அந்த தடிப்புலாம் இருக்கக்கூடாது, ஏழைங்க இப்படி ஏமாந்து போறதை பார்த்து நம்ம சிரிக்கலாமா அப்படின்றத ஒரு மாத்திட்டு அவங்க தேவையானதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்போன்ற மாதிரி சத்திய ஞான சபையில வந்து ஒரு இதை வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து துணிந்தி எனக்கு மறைச்சு மறைச்சு காமிக்கணும்ன்றதுனால உண்மை அப்படி சத்தியத்தை அப்படியே நல்லா எல்லாருக்கும் கொடுத்து உத்தர ஞான சிதம்பரம்னு கரெக்டா அவர் வாங்கின வெட்டியே தங்க கட்டியே அப்படின்னு வரல. அது என் அந்த வந்து பார்த்ததே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதனால அவர் அமைச்சு கொடுத்தாரு கருணை செய்த துரையே. அப்போ இந்த துறை தான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. நீ வந்து அவங்களுக்கு அவங்க போய் சரிதா நிறைய எல்லாரும் ஏமாந்து போயிடக்கூடாது வாழ்க்கையில. நீ வந்து எப்படி வந்து உன்னை எடுத்துட்டு வந்தோ ஏகாந்தத்துக்கு, அந்த மாதிரி நீங்களும் அவங்களை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் ஒரு இதை கொடுத்துச்சு பணியை. சரிங்களா? கருணை செய்த துரையே என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற. அதனாலதான் இவர் வந்து சுத்த சமரச சுத்த அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் இவர் சேர்த்திருக்கு. முன்னாடி வந்து சமரச சமரசமான வார்த்தைகள் இருந்தாலும் சன்மார்க்கம்னு ஆரந்த நிலையில நிறைய நம்ம அதுல போட்டுடுறோம். ஆமா, ஆரந்த அழுக்கு இல்லாம எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு. அப்போ ஒரு செயலை வந்து தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அது பர்ஃபெக்ஷனா செய்யறதுதான் விஷயம். அதை நல்லா செய்து முடிக்கிறது தான் விஷயம்னு சொல்றாருல்ல. இவங்கெல்லாம் செய்ய முடிக்காம திணறிக்கிட்டு இருந்துட்டாங்க. ஏன்னா தயை அறியாததுனால தயை நோக்கி ரொம்ப தயை தெரிஞ்சாலும் அது ஏன் நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்ப்போமே. இப்போ நித்தியத்தை நான் ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன்னா அவர் எப்படி இந்த தெய்வம் மறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஈகோ எங்க ஏத்துக்கிட்டாரு, அருணகிரிநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த அருணகிரி எங்க போய் இது பண்ணி மாட்டிக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, வியாசக புராணம் இருக்குல்ல, அதுல வந்து அந்த கதைகளை வந்து இங்க திருச்சி எழுதி அவருக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியும், இது தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு திருச்சி அந்த மாதிரி ஒரு குருவை வந்து கொண்டவர் பரம்பரை. அந்த குரு பரம்பரையை கொண்டவர் சரிங்களா. அவரே சொல்லுவார் குரு பரம்ப அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது பரமசிவம் அந்த லெவல்ஸ்ல இருந்தவர். பட் இவரு சுத்த நடம் சரிங்களா, கலப்படமே கிடையாது சரிங்களா. அந்த நீங்க உங்களுக்கு சொந்த நாலேஜே கிடையாதா, சந்த நாலேஜ் எல்லாம் புடிச்சிட்டு வந்து உங்க நாலேஜ்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி. இது வந்து சுத்த நடம் புரியும், எல்லாத்தையும் திருத்தி கரெக்டா வழிமுறைப்படுத்துற நடம் புரியுன்ற சித்த சிகாமணி. இது மாதிரி ஒரு மாஸ்டர் இதுவே கிடையாது சரிங்களா. யாரும் இந்த மாதிரி உங்களுக்கு நெறிமுறைப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த இது நான் போய் மாட்டிக்கணும் கடன்னு போய் எல்லாத்துலேயும் உளுந்து போய் தடித்து இது பண்ணுவேன். அதெல்லாம் விழுப்புரத்தில் வந்து இது பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம தடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனாலும் இங்கேயும் வந்து எல்லாம் அவர் வந்து இடித்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ ஒழுங்காக படி சரிங்களா, நீ வந்து கரெக்டான இதில் தடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பெறா பேரு அப்படின்ற அடுத்த பாடல் வருது. சொல்லுங்க. எப்படி நான் நேற்று தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தேன்ல,
இது வர உங்களுக்கு. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா, ஒருத்தர் வந்து நான் இந்த சாமி இது கேட்டுட்டே இருந்தேன். நான் வள்ளல் அறையா சொற்பொழிவு இந்த என்ன பெருவழி ரகசியம் பசங்க சொல்றாங்க, நல்லா செய்யறாங்க, எல்லாம் நல்லா சூப்பரா செய்யறாங்க, அந்த பசங்க நல்லா பாராட்டணும். எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட தெரியாது, அதனால நான் அதெல்லாம் போடுறது இல்லை. ஆனாலும் வந்து நான் இந்த யூடியூப்ல சொல்லிக்க ஆசைப்படுறேன். அவங்க நன்றி சொல்லணும் அந்த பசங்களுக்கு. அந்த ஸ்ரீயா யோகம் எவ்வளவு அந்த பசங்களை இழிவுபடுத்தினாரு. இப்போ அந்த பசங்க செம சூப்பராக எல்லாமே நல்லா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆண்டவன் வந்து எளிமையான பக்தியை நல்ல தயையெல்லாம் காமிச்சு அவரு செய்ய வச்சிருக்காரு. அது செய்ய வச்ச இது முறை அந்த பசங்க எவ்வளோ நல்லா செய்யுதுன்றது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, நல்லா ஆனந்தமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பசங்க நல்லா செய்து கடவுள்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காங்க, நல்லதெல்லாம் செய்யறாங்க. இவர் அப்படி இப்படின்னு எவ்வளோ வெறுப்பேற்றினார் அந்த பிள்ளைங்களை. எனக்கு ரொம்ப நல்லா திருப்திகரமாக இருக்குது அந்த பசங்க செய்கிறது. அதனால் அது கேட்டுட்டு இருந்தேன்னா, இந்த முருகர் அந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். சிவன் பற்றி, முருகன் பற்றி, இதெல்லாம் நம்ம எப்படி எப்படி இந்த சமயக்குழியில் விழுந்து கிடக்குறோன்னெல்லாம் அவனுங்க தெளிவுபடுத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது தண்ணி பிடிக்க வந்தவர் சொல்கிறாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா? பரவாயில்லையே, நல்லா அருட்பெருஞ்சோதி. ஆமாம், எங்களுக்கு அவரு தான் வேணும், அவருக்கு தான் நாங்கள் சொன்னா. அதுக்கு சொன்னார் அவரு, ஆமாம்மா எங்கள் தம்பியெல்லாம் கூட போவார், எங்கள் தம்பியெல்லாம் கூட வடலூர் போவார், ஆண்டவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வணங்கிட்டு வருவார், ஜோதியை பார்த்துட்டு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நான் சொன்னேன், ஜோதி பார்த்துட்டு வந்துடுறாரு, அவர் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விளக்கம் பெற்றுக்கிட்டாதாங்க ஐயா நல்லா இன்னும் நல்லா வரலான்னா அப்படின்னு சொன்னேன்னா, நான் கோயிலுக்கெல்லாம் போவேன் அங்கெல்லாம் அப்படின்னு சொல்ல வந்தப்போ நான் சொன்னேன், கோயிலுக்கெல்லாம் போறீங்க, இங்கெல்லாம் மற்ற கோயிலுங்களுக்கு என்ன விளக்கம் பெற்றீங்க? நீங்கள் போய் சுண்டல் சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு வந்துடுறோம், எதனா நம்ம நான் சின்ன சின்ன சிலைகளை பார்க்கலாம், அங்கே இருக்கிற இவங்கள் பார்க்கலாம், ஹையரார்கியை பார்க்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கு. ஏதாச்சும் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க, எந்த விளக்கம் நம்ம பெற்றுக்கிட்டோம்? எல்லாமே திரிச்சு ஏதேதோ மறைச்சு மறைச்சு சொன்னதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே இன்னும் திருந்தாம இருக்கோம். வெளியில வச்சு பார்த்துருப்போம், அவங்களும் பார்க்கலாம். எனக்கு வந்து கடவுள் சொல்கிறான் அத்தனையும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு வடலூரில் போய் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், வள்ளல் அறையை சொல்கிறத தெரிஞ்சுக்கலாம். வடலூர் போனால் தான் தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் சொல்கிற அந்த விளக்கத்தெல்லாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க ஐயா. இப்போ நான் எல்லாம் புள்ளையெல்லாம் விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கோம், நல்லா எல்லாமே அவர் சொல்கிற வழியில் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களும் செய்யுங்கன்னதும், பரவாயில்லைங்களா நல்லா பேசுகிறீங்க, நல்லா சொல்கிறீங்களே அப்படின்றாரு ஒரு. எனக்கும் இவ்வளோ நாளாக தெரியாததெல்லாம் இவ்வளோ நாளாக இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ கரெக்டாக சொல்லி தெரிய வைக்கிறீங்க அப்படின்றாரு. அந்த அளவுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கணும்ல. நிறையா இப்போ அவங்க சொல்லி சொல்லி கதை வடிவமாகவும் சிலை வடிவமாகவும் இவ்வளோ ஒன்று அந்த காலத்துக்கு அது சரி வந்திருக்கலாம் ஓரளவுக்கு, அதுவும் முழு அளவுக்கு அந்த காலத்துலேயும் இப்போ இல்லை தான், சுத்தம் இல்லைன்ட்டார் ஐயா. அதுக்கு தான், ஏன்னா அந்த ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது பொம்மை ரூபத்தில் எப்படியோ வளைச்சி ஏதோ விளையாட விட்டாலும் அதே முடியாது, அதே முழுமையை பெறாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு குதிச்சு அதான் தாவி மேவி வரணுன்றது தெளிவாக சொல்றாரு. இதுக்கப்புறம் ஒரு விளக்கம் எதுக்கு அப்ப எத்தனை பேர் நம்ம சொல்லி திட்டமிட்டு இருக்கு. நம்ம அசுத்த மாயா காரிகையோட இதுல இருந்து நம்ம வந்து மாட்டிட்டு நம்ம அந்த அசுத்த மாயா காரியத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். பொம்மை அந்த வடிவத்தையே நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம அசுத்த மாயால செம்மையை நம்பணும் அப்படின்னு தெரியுது. ஆமா, நம்மளா வந்து கடவுளா மாற முடியும் போது கடவுளை வந்து இயல் வந்து காப்பாத்துறது, யாரும் தத்துட்டு இருக்கா, எல்லாரையும் நல்லா ஆனந்தப்படுத்துறது, எல்லாத்துக்குமே இன்பம் கொடுக்கறது, சுகம் கொடுக்கறது, அதை தான் நம்மளாலையும் செய்ய முடியும், செய்யுங்கன்றாரு. நம்மளா கட்டி போட்டா வச்சிருக்காரு. அந்த கட்டு வந்து என்னன்னா அன்பு கட்டு மட்டும் இது பண்றது, கிளியர் பண்றது, தயையை போட்டு சுத்தப்படுத்துறது. அதனாலதான் பெறா பேர்ல நம்மளுக்கு வந்து இன்னும் என்ன சொல்றாரு நமக்கு பார்ப்போம். ஆடக பொற்சபை நடுவே நாடகஞ்செய் இது அருளும் அம்மை என் அப்பா என் ஐயா என் அரசே, ஏடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழித்தே என் உளத்தே எழுதுவித்த என் உரிமை பதியே, பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன் பெற நல் அருளளித்த பரம்பரனே, மாயை காடகத்தே வளைஞ்செறிந்த நாடகமா புரிந்த கருணையனே, சிற்றபையில்
கனிந்த நறுங்கனியே ம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை இது இருக்கு, வார்த்தையெல்லாம் இருக்கு. ம் பெறா பேருன்னும் போது ம் இது வரைக்கும் யாரும் அந்த பாக்கியத்தை பெறல அதான். அப்படின்றது தெரியுது. அந்த இது இப்போ நித்யானந்தா என்னதான் வந்து பரம்பரத்தை பத்தி பேசினாலும் இப்போ இவர் சொல்ற பரம்பரத்தை பத்தி நம்ம வருவோம் சரிங்களா. ம் ஆடக ம் அப்படின்னும் போது ஆண்டிட்டு இருக்கிற பொர்சபை அப்படின்னும் போது ம் சபைகள் வந்து நிறைய இருக்குது. அதுல வந்து பொர்சபைன்னு கோல்டன் இந்த எடுத்துட்டு ஏன்னா அந்த அருட்டு பெருவெளிக்கு வந்து அது இலக்கணமா இருக்குல்ல. சபை நடுவே நாடகம் செய்யுது. அப்போ அதுக்குள்ள வந்து நாடகம் இருக்கு, டிராமா. இப்போ இவர் இடத்துல வந்து இந்த இதுல காட்டுல வந்து வேலை செய்யறாங்கல்ல நம்ம இவரு ம் ராஜாங்கள்லாம் அங்க போயிட்டு அங்க வனவாசிகளாம் வந்து தெரிவாங்க. ம் அதுதான் வந்து இது நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இதை காட்டியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம பொற்சபைன்னும் போது இவங்க கோபுரத்தை பொற்சபையாவும் வாசப்படிய காட்டு வந்து பொருள்களே இல்ல வெட்ட வெளிகளை பொண்ணை ஆக்கிட்டா வேலை ஆமா முடியும். வெட்ட வெளியில எவ்வளவு திருச்சி எடுத்துக்கிறாங்கன்றது வளர பாசிரிஸ்டர். பொண்ணை ஆக்கிக்கணும்ன்றதுதான் இங்க சுத்தமா செய்ய சொல்ல வர்றாரு. அப்ப அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க சொல்லியிருக்கிறத வந்து சீர்திருத்த கடைசியில அப்படின்ற மாதிரி பொற்சபை அதெல்லாம் போது பொண்ணுன்னும் போது எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணணுன்றது தெரியாம இவங்க வந்து அது உயர்த்தி வச்சுக்கணும்னு நினைச்சிட்டாங்க. ஒழிய கோபுரத்துக்கு கொடுத்துட்டா எல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்னா அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் எனக்கு சின்ன சின்ன இதுல வந்து எனக்கு இது தெரிஞ்சு இது பார்த்து இருந்துச்சு. எப்படி ஏழகத்துல இருக்கிறது நான் வந்து இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது ஃபர்ஸ்ட் மங்களா தெரிஞ்சிருக்கு. அப்புறமேட்டு போக போக ஏழகத்துல இல்லாத நான் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அப்படிதானே நானே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அது ஓப்பன் ஆகுது. அந்த அளவு அப்போ அது வரைக்கும் ஓப்பன் ஆகல சரிங்களா. அவங்க அனுபவபூர்வத்துக்கு கொண்டுட்டு வந்தாதான் நல்லதெல்லாம் கடவுள் சொல்ற அந்த இயல் நம்மளுக்குள்ள புகுந்து ஃபுல்லா நம்மளா அதை செய்யும் போதுதான் நம்ம நல்லாவே அது தெரியும். ஆமா அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குது. அப்போ வள்ளலார் ஃபர்ஸ்ட் அவர் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிளியர் பண்றாரு சரிங்களா. அவர் தான் நம்மளுக்கு இதாக அதை காமிச்சு கொடுக்குறாரு. நான் வந்து பாருங்க எந்த மாதிரி போய் சீக்கிரமா கடவுளை பெற்றேன், எந்த அளவுக்கு நான் ஜோதி வடிவாய் அம்மை இதெல்லாம் என்ன சொல்றாங்க. அதான் ஆடக அது ஆண்டு எப்படி ஆண்டிட்டு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா நடுவே நாடகம் செய்தாரு அம்மை அம்மே அப்படின்னும் போது மலையாள வார்த்தை இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க. இது அம்மைன்றது தமிழ் வார்த்தையும் வருது சரிங்களா. என் அப்பா சரிங்களா. இங்க இருந்துதான் அவங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டு அது அவங்க மொழி மாதிரி ஆக்கிடுறாங்கன்றது தெரியுது. அதுவும் தெரியுது எனக்கு ஒரு அளவுக்கு. ஏன்னா எல்லாமே இப்ப தாயின்றது கன்னடால தாயின்னு சொல்லுவாங்க, தாய் தந்தைன்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் சொல்றோம். அவங்க நம்ம தாய் தந்தைன்னு சொல்றோம், அம்மா அப்பான்னு சொல்றோம். எத்தனையோ இங்க இருக்கு. அவங்க ஒண்ணு அவங்க எடுத்துட்டு அவங்க அது வள்ளல் தன்மை எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது மாதிரி கொடுத்துட்ட பின்னாடி அதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்கன்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி தான் ஐயா இவங்கெல்லாம் செய்து கோபுரம் இதெல்லாம் கோல்டுல காமிச்சாலும் இந்த மாதிரி காமிச்சா மற்ற மொழிகளுக்கும் நம்மளுக்கும் அந்த வித்தியாசம் பாருங்களேன். ஹிந்தியில பாத்தீங்கன்னா அந்த மேல கோடு போடுற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா மேல ஃபுல்லா கோடா வந்துரும். அவங்களுக்கு மேலும் ஒரு கவனிக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களோட மொழிகள் சரிங்களா. ஆனா தமிழ் வந்து என்ன பண்ணும், மேலேயும் வந்து கோடு வரும், கீழேயும் வந்து கோடு வரும். சமரச ஆமா எல்லாத்துக்கும் கரெக்டா எங்கெங்கெல்லாம் போடணுமோ எல்லாத்தையும் போடணும், எங்கெங்க நீக்கணும், எங்கெங்க சேர்க்கணும்ன்றதெல்லாம் கரெக்டா பண்ற மாதிரி. அதனால இங்க பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசு. ஏன்னா மேலேயே பாத்துட்டு இருக்கும்போது கீழே என்ன கீழே இருக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண முடியாம. அப்போ கடவுளோட தென்னகத்தை அழியும் போது நம்ம ஆரிய பாஷை வந்து என்னதான் அது நம்ம பேச பேச ஆண்டவர் நல்லா நம்மளுக்கு தெரியும் இடங்களை பார்த்து சொல்றாரு. நடமும் நடஞ்ச இடமும் நன்று காட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நன்று காட்டி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அம்மே இடம் கொடுத்தவங்க, அப்பா நடம் கொடுத்தவங்க சரிங்களா, ஐயா அதை நெறிமுறைப்படுத்துறவங்க இல்ல, அரசு என்னும் போது வழிமுறைப்படுத்துறவங்க அப்படிதானே. ஸோ ஏடகத்தை அது வந்து வேதம் வந்து சப்தத்தால வந்தது. அதனால அத கொஞ்சம் கூட பிசர் இல்லாம சப்தத்தை கரெக்டா உச்சரிக்கணும்னு சொல்றாங்க. உச்சரிக்கிறது நல்ல விஷயமா, செயலாக்கத்துல இறங்கி சுத்தமா செய்து முடிக்கிறது சரியா. நம்ம அனுபவத்துல கூட நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி அனுபவபூர்வமாவே நல்லதா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஏட்டில் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டே இருந்தா எல்லாம் வந்து தெரிஞ்சுக்காது. ஏட்டை கொடுத்துட்டாரு ஆண்டவர்.
கற்றுக்குங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அந்தந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி கொடுத்தாரோ அப்படி கொடுத்ததை ஏட்லேயே தெரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாமே முடிச்சிடுறேன்னா முடியாது. அனுபவத்தில் இறங்கி முழுசாக முடிங்கன்னும் போது அவங்க கோட்டை விட்டாங்க, இவர் நிறைவேற்றி முழுசாக முடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, செயலில் இறங்கி செய்து அப்படியே துணியும் வராது நம்மளுக்கு. அந்த வளர படல சொல்ற மாதிரி கரெக்டா ஒழுங்கா பணிவு வராது இருந்து கரெக்டா அந்த அதான் போய் சேர்ற வேண்டிய இடத்துல சேர்ந்து அத குருசி துரியம் வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து துரியன்னு பேசியிருந்தா கூட அது நல்லா இது பண்ணுங்க. ஏன்னா அது கால இதெல்லாம் அவங்களுக்கு சரியா வந்து அதை அவங்க எப்படி செய்து கரெக்டா அதுல மறைப்போட வந்திருக்கு. மறைப்போட இருந்ததுனால அவங்களால அந்த அளவுக்கு தான் அவர் கொடுத்து திரைமறைப்படலாம் தீர்த்து அப்படின்னு வல்லார் சொல்ற மாதிரி அவருக்கு வந்து கரெக்டா பொருந்தணும்னா அந்த தயையோட போய் பொருந்தினா. ஆமா, காட்டுவாசி தானே இருக்கக்கூடாது. காட்டுவாசி தானே. இப்போ எப்படி வந்து வள்ளலார் வந்து மேட்டுவாசி அதுவா வந்து ஓபன் பண்ணி விடுறாரு அருட்பெருஞ்சோதி வள்ளலார் மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் டைம் வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் வள்ளலார் நிஜமா ஐயா வந்து இப்ப எல்லாரும் திருத்திட்டு இருக்காருன்னு நான் முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா அவர் வந்து சொன்ன அப்புறம் தான் இந்த அளவுக்கு மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு. இவங்க எவ்வளவு சொல்லி வச்சாங்க, ஏட்டு சுரக்காயாவே இருக்கிறதுனால இவங்க வந்து எதுவுமே இது இல்ல. அவர் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் அமெரிக்கன்ஸ் இந்த உலகத்தை வந்து எப்படி இது பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கன்ஸ் வந்து நம்மள என்ன பண்ணாங்க, நம்ம பொருள்லாம் தராம நம்ம காட்டுவாசியா இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களோ என்னவோ. டெக்னாலஜிஸ்லாம் அவ்வளவா தெரியல. யாரு? அமெரிக்கன்ஸ். ஆமா ஆமா, அவங்க காட்டு மிராண்டித்தனமா தான் இருக்காங்க. சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றா தான் இருக்கு. அப்படியே ஒரு ரொம்ப கருணையாளன் மாதிரி நடிக்கிறாங்க ஒழிய அத்தனை வன்மையான செயல். ஆனாலும் அவங்ககிட்ட என்ன பண்றது, ஆளும் திறன் வந்து ஆடக அந்த இது ஒண்ணு இருக்கு அந்த டெக்னாலஜி. ஆமா, எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு எப்படியோ அது எல்லாத்தையும் கவரை வச்சு, எப்படியோ பொய்யா இருந்தா கூட அதை திணிச்சு கவரை வச்சு அப்படியே அவங்க இது பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்றது, ஊடுருவி எல்லாத்துலயும் பொருந்திக்கிறாங்க. இங்க ரஷ்யன்ஸ் என்ன பண்றாங்க, அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் கொஞ்சம் திருத்தி அமைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஏழைகளுக்கு ஆர்டர்ல கொடுத்தாரு போகுது. அவங்க நார்த்தா இருந்தாலும் குளோபல் சவுத்னு வந்து பேரை மாத்திக்கிறாங்க. அப்படிதானே? அப்படிதான் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, இந்த தேவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆற்றல், மனிதனுக்கு ஒரு அந்த மாதிரி மிருகத்துக்கு அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கும் போது அப்போ டெக்னாலஜிஸை வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அதான் சரிங்களா? இந்த வாரோட டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி பண்ணி டிஃபென்ஸ் வந்து நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுங்க, அணு ஆயுதத்தை நீங்க தயாரிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு விடாம அவங்க இது பண்ணிட்டு இருந்தா, அவங்களுக்கு அடிமையா நீங்க மாறுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருந்தாலும் இங்க வந்து அதோட இதை கிளியர் பண்ணி விடுறாரு, நீங்க வந்து முன்னேறுங்க. சரிங்களா? அந்த மொழிகள் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஹெல்ப் ஆகி நம்மளுக்கு வந்து எப்படி இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தேவை. உதாரணத்துக்கு இப்போ நேற்று வந்து நம்ம லீடர் போயிருக்காருல்ல, நம்ம நாட்டு லீடர் வந்து ரஷ்யாவுக்கு போகும்போது அங்கே வெஸ்டர்ன் அப்படின்னு நம்ம நினைக்க குளோபல் இதுவாக வெஸ்ட்டாக இருக்குல்ல, நார்த் வெஸ்ட் அந்த ரீஜன்லாம் இருக்குது. ஸோ இது சவுத் ஈஸ்ட்ன்ற மாதிரி இங்கே ஒரு ரீஜனாக இருக்குது. ஸோ இதை பார்த்து அவங்க புறமாடிக்கிறாங்க, எல்லாருமே ஒன்றா வராங்களே, மிங்கிள் ஆகுறாங்களே. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றது, ரஷ்யன்ஸ் இவங்க கூட போய் மிங்கிள் அவருக்கு வந்து அமெரிக்கன்ஸ் பிடிக்காம. ஆமா, அவங்க அடிமையா நம்ம இருந்துட்டு இருக்கோம்ல, அவங்க செலவுகளுக்கு நம்ம காசு தரணும்ல, அடிமைப்படுத்தி வச்சுக்கிறது அவங்க நோக்கமே. அவங்க செலவுகளுக்கு நம்ம காசு ஏற்படுத்தி கொடுக்கணும். சரிங்களா? நம்ம அதான் கீழ் நிலைமையில வச்சு பார்த்துருந்தாரு. பட் இப்போ வந்து அவங்க அதை மாத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்க பொசிஷனை வந்து அலைன் பண்ணணும் திருப்பியும். எப்படின்னா நம்ம வாங்காம போயிட்டுன்னா அவங்க யார்கிட்ட போய் வைக்கிறது, அவங்க தனிச்சு போயிடுவாங்க. சரிங்களா? காட்டு வாசியா திருப்பியும் அவங்க மாறிடுவாங்க. ஆனா வாயில வருதுங்கிறது டெமோக்ரஸி. சரிங்களா? ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேரை வந்து அழுத்தி வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு மிருகத்தோடைய மீன்கள் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. அதனால கடவுள் எப்படி வந்து இதை ஓப்பன் ஒரு விளையாடி இருப்பாரு. சரிங்களா? இங்க வந்து நாலேஜ் அறிவாளிகளை இங்க ஏற்படுத்தி விட்டு, சரிங்களா, அதை ஏத்து கேள்வி கேட்கிற மாதிரி. சரிங்களா? கடைசியில அங்க வந்து அதை ஏத்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி மேல அழுத்திருக்காங்களே, அவங்களே இவங்க உள்ள கீழே இருக்கவங்களே எதிர்க்கிறாங்க. உதாரணத்துக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப இது இந்த உலகத்தையும் நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்காக அவங்க என்ன நடந்திருக்கு, சில பேர் அவங்க ஏற்றிருக்காங்க. இந்த இவங்க ஜெர்மனி படைகள் என்ன பண்ணுது, ஒரு ஆள் கூட அவங்க இருக்கக்கூடாது அப்படி மாதிரி அடிக்கலாம் போயிருக்காங்க. கடைசியில் அவங்களை காப்பாற்றுறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் வருது. அந்த மாதிரி பல வேலைகள் நடந்திருக்கு.
இந்த உலகத்துல அடுத்த போர் மூன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்காங்கல்ல, யாரு வந்து நம்மளை காலை பண்ணிக்கிட்டு நம்மளை ஒரு தூரம் பிரிச்சு நம்மளை இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, பிரெஞ்சு ஒரு மூலையிலையும் இது யாரு போர்ச்சுகீஸ் இல்லை டச்சு அந்த மாதிரி ஒரு தந்தனியா வாஸ்கோடகாமா அந்த மாதிரி தந்தனியா பார்த்த இடம்லாம் அவங்களுக்குன்னு நினைச்சு ஆண்டு இருந்தாங்கல்ல, முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மாண்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அதை எதிர்த்து இன்னும் அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கு சரிங்களா. இப்போ இவங்க பாலஸ்தீன மக்கள் பாகிஸ்தானெல்லாம் ஆண்டணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்வதிபுரம்ன்ற மாதிரி அங்கே பாலஸ்தீன இதில் போய் அவங்க கை வைக்கும் போது அதை வேணாம் அப்படின்னு அவங்க தடுக்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த உலகமே வந்து வெவ்வேறு திசையில வந்து அடித்தடி நடந்துகிட்டே இருக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஸ்டடி ஆகணும்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனில் ஒரு லீடர் ஹங்கேரின்னு ஒரு அதில் ஒரு லீடரு ரஷ்யா கிட்ட போயிட்டு இது பண்ணுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு சரிங்களா. வாஷிங்டனில் போய் பேசுறாரு, வெள்ளை மாளிகை இருக்குல்ல அந்த இடத்துல போய் பேசுறாரு. ஏன் வந்து நீங்கள் ஆயுதங்களை கொடுத்து நீங்கள் அமைதி வரும்னு எதிர்பார்க்குறீங்க, வருமானு அப்படின்னு அந்த பாடங்களை வந்து இப்போ கற்றுக் கொடுக்குற மாதிரி சரிங்களா. இப்போ அந்த மாதிரிலாம் உலகத்துல நடக்கும்போது ஐயோ இது வந்து மாற்ற முன்னாடி இந்த மாதிரி நடக்கவே கிடையாது. திருத்துறாரு தான், எல்லாருக்குள்ளயும் புகுந்து எல்லாரையும் திருத்திக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ யூரோப்பிய அந்த பாருங்க மன நிம்மதி திருத்தங்கள் எப்படி எல்லாம் ஏற்படுது பாருங்க. நம்ம ஈயூன்னு நான் வந்து ஒரு காலத்துல அப்படியே சொல்லுவேன், ஈயூ அப்படின்னும் யூரோப்பியன் யூனியன், அது வந்து ஈயூ அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு இதுவா வச்சிருக்காங்க. வெள்ளன்றது தோல் மட்டும் தானா சரிங்களா. ஐயா சொல்ற மாதிரி மாளிகை ஆமா என்ன புறத்தை வெளுத்து அகத்தை என்ன சொல்றது கரெக்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வச்சிருக்கு பார்த்தா அதுலயே சில திருத்தங்கள் ஏற்படுத்துறது சரிங்களா. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த உலகத்துல இப்போ இந்தியா வந்து என்ன பண்றது வாட்டமா இருந்தது, அடிமட்டத்துல போயிடுச்சு இல்லையா, எல்லாரும் ஆட்டம் போட்டு இப்போ அது வாட்டத்துல இருந்து பவுன்ஸ் பண்றதுக்கு ஒரு இது வருது முடியும் சரிங்களா. ஒரு லீடர்ஷிப் மூலியமா எல்லாருமே அகத்துல வெளுத்து இப்போ பொருளாதாரத்துல எவ்வளவு தூரத்துல வந்துருச்சு, நல்லா இருக்கும். நம்ம பிரிட்டிஷ் அடிச்சிட்டோம் சரிங்களா. அதனால நம்மள அடிச்சு முன்னாடி அடிச்சவங்க எப்படி மேல போக கூடாதுன்னு பார்த்தவங்களாம் நம்ம அடிக்கிறோம்ல, அடிக்கும் போது அவங்களுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்றோம்னு இப்போ இது பண்றாங்க சரிங்களா. அந்த இதுல நம்மளுக்கு நம்ம பாரதத்துக்கு பெருமை தான். எப்படின்னா நம்ம அஹிம்சை அந்த எப்பவுமே ஐயா வந்து தான் செய்திருக்காரு. அவருக்கு தெரியாத பொருளாதாரமா சரிங்களா. எப்படி ஷேர் மார்க்கெட்ல சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவரு என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை புகுத்தி தான் முன்னேற்றிக்கிட்டு வர. உதாரணத்துக்கு பாருங்களேன், அவர் நடத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல் ரைட்ஸ் மார்ச் அதான் ஆமா சரிங்களா. இப்போ இஸ்ரேல தான் பெரிய மார்ச் நடந்திருக்கு, அது காப்பாத்து. இஸ்ரேல் வந்து தம்மா தூண்டு இடம் பக்கத்துல ஃபுல்லா எதிரிங்க சரிங்களா. இப்போ அவங்க அந்த எங்க இருந்தாலும் அந்த நன்மை வந்து எப்படியும் அது வளர ஆரம்பிக்கிட்டோம்னு சொல்லிட்டு எங்கெங்க எப்படி வளருது அந்த வளர விடுறா இருப்பாரு. எங்க அதோடைய இதை நல்லா மேலோங்க வச்சு எல்லாருக்கும் பரப்பணும்ன்றதுல இப்போ நம்ம சுத்தி வந்து ஆயுதங்களை வச்சு நம்ம நடிட்டு இருக்காங்க சரிங்களா. அணு ஆயுதங்களை வச்சு சைனா ஒரு சைடுல வந்து ஆயுதங்களை வச்சும் பாகிஸ்தான் சைடுல ஆயுதங்களை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மிரட்டுகள்லாம் தாண்டி நம்ம பொருளாதாரத்தை வளர்த்து சரிங்களா பயப்படாம நம்மளும் நேர்த்தியா இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து மிரட்டினானுங்க, ரஷ்யா கூட மட்டும் போய் சேர்ந்தனா உனக்கு அவ்வளோதான் காலி ஆயிடுவேன் சரிங்களா. உனக்கு சர்வீசஸ் கூகுள் சர்வீசஸ் இந்த இன்டர்நெட்டு அந்த இதில் நொட்லூஸ்லாம் வச்சிருக்கேன் உங்கள் ஊரில். நான் வந்து ஆக்கிரமிச்சு நான் இன்னும் ஃபுல்லாக எல்லாம் போல சரிங்களா. நான் வந்து உடனே எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினா கூட நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு எங்கள் மக்களோட இது தேவைப்படுது. நீங்கள் பெட்ரோலியம்லாம் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்களை வந்து யாரு கூடயும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை எனக்கு உதவி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுகிட்ட எனக்கு வந்து இது பண்ண அவனுக்கு ஒரு ஆபத்துனா அவனை ஹெல்ப் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து தடுத்து வைக்கலாம் என்னால் முடியவே முடியாது. யார் தடுத்தாலும் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் நாங்கள் தலை சிறந்து தான் இருப்போம். ஆமாம் நீங்கள் வந்து ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுவோம். எனக்கு யார் தடுத்தாலும் அவங்க யார் புருஷன் பொண்டாட்டி தடுத்தாலும் சரி பொண்டாட்டி அந்த மாதிரி சொல்லுவார்ல, அந்த மாதிரி யார் தடுத்தாலும் சொல்லி நம்ம தலைமை வந்து அந்த மாதிரி இது பண்ணல, நாங்க பின் வாங்க மாட்டோம். நல்லதை செய்யறதுக்கு இருந்தாலும் ஒரு குறைகள் இருக்குது. எப்படின்னு சொன்னா இந்த ராமர் பிள்ளை வந்து நம்ம இது மூலிகை பெட்ரோலை கண்டுபிடிச்சாரு, அதை வந்து நம்ம உலகத்துக்கே தரலாம். அது இன்னும் கிடப்புல இருக்கு சரிங்களா. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சில நடப்பெல்லாம் நடந்து முடியுது சரிங்களா. ஸோ ஏடகத்தை எழுதாத மறைகள் எல்லாம் ஸோ இதெல்லாம் மறைஞ்சு கிடக்குது, இதை எடுத்து வராது என் கண்ணுக்கு. நான் வந்து ஏட்டதான் கண்டுபிடிச்சி நான் வந்து இப்போ பாடம் படிக்கணும். யூடியூப்ல போயிட்டு நான் லைட்டாக கேட்டாலே போதும், எனக்கு கடற்கடனே இந்த பாடம் எல்லாம் தெரிவிப்பார் சரிங்களா. மலைகள் எல்லாம் கழித்து என் உள்ளத்தே கடவுள் வந்து சரி இவனுக்கு போயிட்டு இவனுக்கு சேரட்டும்
இந்த உலகம் வந்து இது வரைக்கும் மனித ஊடகங்கள் வந்து கழிப்பு அடையாத லெவல்ஸ் இருக்கு. புளிப்பு அடைஞ்ச ஒரு லெவல்ஸ்ல கழிப்பு அடையட்டுமே அப்படின்ற மாதிரி என் உள்ளத்தை எழுதுவித்த. அப்போ இங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோல எழுதின அந்த பானை இதெல்லாம் அந்த எழுதெல்லாம் வேற பழைய காலத்து எழுது சரிங்களா. அது கொடுந்தமிழா இருக்கு. அப்போ செந்தமிழ் எப்படி வருது? வள்ளலார் உள்ளத்துல எழுதும் போது தெரியுதுங்களா, அவர் எழுதின உடனே நம்மளுக்கு அந்த எழுத்தெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு ஐயோ எனக்கு ரொம்ப அவர் ஒவ்வொன்றும் சொல்றதும் இனிமையா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ரஷ்யர் இப்ப சொன்னார்ல அவரு சொல்றாரு பத்தியா, ஜகத்தை திருத்திடுவோம் அப்படின்னு. அமெரிக்கன்ஸ் ரஷ்யன்ஸ் அவங்க எல்லாத்தையும் வந்து ஆக்கிரமிச்சவங்க ஒரு ஸ்டைல வந்து என்ன பண்ணுது, கடைசியில அது சமரசப்படுத்தி அதை சுத்தப்படுத்துறது சரிங்களா. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம செய்தார் பாரு, செம சூப்பரா செய்து முடிச்சு அவருக்கு ஜோதியா கலந்து. இன்னும் அடுத்த ஆட்டங்கள்லாம் எப்படி கொண்டு கொஞ்சம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இன்னும் இதுவா கழிப்பு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு சரிங்களா. என் உள்ளத்தை எழுதி வித்த என் உரிமை பதிய. அப்போ நம்ம அனிமல் ரைட்ஸ் மார்ச் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்மளுக்கும் அந்த உரிமை எடுத்துக்கிறோம்ல, நம்மளுக்கும் எழுதுறாரு. இது வரைக்கும் நான் வந்து என்னோட ஹிஸ்ட்ரி வேற மாதிரி இருந்துச்சு, கடின தன்மையாக வச்சிருந்தேன் என்னோட பானைகள்ல. இப்போ என் பானை வந்து என்ன ஆகுது, சோனே மாறுது இல்லை, நல்லா சொன்னா இது மாறுது என் உரிமை பதியே. அப்போ அவர் நம்ம விட்டுறக்கூடாது. ரைட்ஸ் வந்து அனிமல் ரைட்ஸா இருந்தா கூட அவரை வந்து பெறக்கூடியதான் நம்ம ரைட்ஸ் இல்லையா. அப்போ அந்த உரிமை எடுத்துட்டு பாடகக்கால் யூனிவர்சிட்டி பேசுகிற அந்த பாடம்லாம் சுற்றுறவங்கல்ல, அதில் மடந்தையரும் மைந்தரும். மடந்தைன்னும் போது லேடிஸ் இல்லையா, அவங்களாம் சரி, மைந்தர்னும் போது ஜென்ஸு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், சன்மார்க்கம் ஞான வழிகளில் பயன் பெறணும். அப்போ பயங்கரம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். ஒன்று வந்து பயத்தை ஏற்படுத்துகிற கரம், அபயத்தை கொடுக்கறது கிடையாது. இன்னொன்று வந்து பயன்கரம், கரெக்டாக வந்து பயன்படுத்த எல்லாரும் பயன்பெறுங்க அப்படின்ற மாதிரி அப்யூஸை வந்து எடுத்தது சரிங்களா, மிஸ்யூஸிங்லாம் எடுத்தது. அப்போது ஜென்ஸும் லேடிஸும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் கரெக்டா. முன்னாடி வந்து இவங்க மட்டும் தான் போகணும், சன்னியாசினியை தனியாக பிரிச்சுருவாங்க, இவங்க தனித்தனியாக பிரித்து அந்த மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இதில் நித்யா அந்த லைஃப்பில் போனல. ஆனால் கசமுசா இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் என்ன கூட படித்த பசங்க வந்து நூல் விடுவானுங்க, அங்கே பெண்கள் அவங்க வந்து இதை விடுவானுங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கசமுசா இருந்த ஏரியாவை தாண்டி பாடகக்கால் ஒழுங்காக வந்து எதை நீங்கள் ஜீவகாரணியம் பண்ணி நீங்கள் வந்து இது கடவுள் அடையணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இதுவாக இருக்கணும். ஏமாற்றிக்கிட்டு ஹண்டிங் அந்த டெக்னாலஜிஸ்லாம் இங்கே இருக்கக்கூடாது சரிங்களா. சன்மார்க்கு பயன்பெற நல் அருள் அளித்த சரிங்களா. அப்போது வன்மைத்தனம் கிடையாது. நல் அப்படின்னும் போது இந்த கல் இதையும் தூக்கிடுச்சு. அரிசியில் வந்து இந்த நெல்லில் எல்லா கல்லையும் தூக்கிட்டு சமைச்சு அந்த கரெக்டாக இது கரெக்டாக பதம் பண்ணி சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் சரிங்களா. ஆண்களும் சரி, அவங்களுக்கு தனியான ஒரு இது இருக்கும், ஆட்சி முறைகள் இருக்கும். பெண்கள் வந்து ஒரு தனியான ஆட்சி முறைகள் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி 50-50% உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது சரிங்களா அப்படின்ற மாதிரி எனக்கும் அதான் தோணும். பெண்களுக்கும் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தருவோம் ஆண்கள் கொடுத்த மாதிரி. ஏன் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் வச்சுருக்கோம், 2 போஸ்டிங்காக சரிங்களா. இவங்கள ஆண்டுட்டும் அவங்க யார் வந்து நல்ல டெமோக்ராட்டிக்கலாகவும் யார் நல்ல உரிமைகள் தர மாதிரியும் யார் நல்லா வந்து இந்த உலகத்தை முன்னேற்றிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். ஏன் சண்டை போட்டுக்கிட்டு ஆண்கள் மட்டும் முன்னாடி வச்சு அவங்க தான் இந்த உலகத்தை நல்லா பார்த்துப்பாங்க சரிங்களா அப்படின்ற மாதிரி ஏன் வந்து நம்ம பிரிச்சு பார்த்துக்கணுன்ற மாதிரி பெண்களை மட்டும் ஏன் அதான் அது மாதிரி இப்போ மாறிடுச்சு இல்லை, முன்னாடி இருந்த டைம் போயிடுச்சு இல்லை. அதான் சில இடத்துல பெண்கள் நான் சொல்றேன், அதான் இவரு நம்ம மன்னர் சொல்லிருப்பார்ல, முன்னாடி வந்து பெண்கள் தான் ஆணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சரிங்களா. அப்புறமேட்டு ஆண்களுக்கு இது அவங்களுக்கு வந்து ஓட்டு அதிகமாகிடுச்சு. அதனால இந்த மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ் மிஸ் ஆகுது இல்லை. ஆதிக்கம் வந்து பெண் ஆதிக்கம் தான் முதல்ல நிறைய இருந்ததுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் இதாக மாறிச்சுன்றாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை கற்றுக்க. எனக்கு ஆன்மீகத்தில் ஆண்டவன் சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா பிடிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா,
ஒரு பெண்கள் வந்து அவங்ககிட்டயே வந்து என்ன பண்ணுது, எக்ஸ் குரோமோசோம்ஸும் இருக்கு, ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கு. அப்படியா? ஆமா, சொமேட்டிக் செல்ஸா இருக்குதுல ஒய் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அவங்க ஏற்கனவே டேடி வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க பாடியில அந்த செல்ஸ். ஸோ ஒய் குரோமோசோம்ஸ் ஆல்ரெடி இருக்கு. முதல்ல இருக்கிறதுனால இவங்களுக்குன்ற ஒரு இவங்களுக்குன்னு ஒரு தனியா கொடுத்துருக்காரு, அவர்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து இதுல வந்துடும், அவங்க இதுல சுரோனிதத்துல இல்லைங்களா, அந்த இதுல டபுள் எக்ஸ். ஓகேங்களா, டபுள் எக்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒய்யும் இருக்குது. அதனால அவங்களோட என்ன பண்ணணும், ஜெனட்டிக் வந்து ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக அவங்களே போதும், அவங்களாலே அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஆண்களோட அவசியமே இல்லை அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால பெண்களோட அதிகமாக இருந்துச்சு சரிங்களா. அப்புறமேட்டு ஆண்கள் என்ன பண்ணாங்க, இல்லை ஒய் குரோமோசோம்ஸ் வந்து நான் கிராஸ் லிங்கேஜ் பண்ணுறதால அறிவு வந்து வளரும், ஒரே மாதிரி இருந்து எல்லாரும் நோய் வந்துச்சுன்னா நோயாகவே இருந்துட்டு இருக்காது, இது திருத்தி அமைச்சு வந்து எல்லாரையும் வந்து டிஃப்ரெண்டாக ஆகி விடும். அப்ப அதுதான் கருணை, நியூ டெக்னாலஜி, அங்கதான் கருணை ஊற்று இருக்குது. அதனால அது வளரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆதிக்கம் வளர, அன்புல அப்படியே பதுங்குதுன்னும் போது அது ஓங்க வைக்குது. ஆமா, ஒரே குறுக்கலான இந்த திசையை நோக்கி போயிடும், அது வந்து இன்னும் பரவும், பெருகலாகும் அப்படின்ற மாதிரி அதோட நிலைமை காட்டுச்சு. கடைசியில வந்து அதுவும் இருக்கக்கூடாது, அது வந்து என்ன பண்ணுச்சு, நான் பெருகிறேன்னு சொல்லிட்டு நான் என்னோட இதுலயே வந்து அடிமைத்தனத்துல வச்சுட்டு அது டஃப்பான ஃபோர்ஸை காட்டி விட்டுருச்சு சரிங்களா. ஸோ ரஃப் அண்ட் டஃப் அதை எல்லாத்தையும் நீக்கி மடந்தையரும் சரி மைந்தரும் சரிங்களா, ரெண்டு பேருக்கும் வந்து உரிமைகளை. அதுக்குதான் இவங்க ஆணுக்கு ஒரு தனி கோயில், பெண்ணுக்கு ஒரு தனி, ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எல்லாம் பிரித்து எல்லாத்துக்குமே ஒரு உரிமை ஒரு எல்லாமே கொடுக்குறது. அப்புறம் என்ன சிவன்லேயும் சரி விஷ்ணுலேயும் சரி, அதான் பெருமாள்லேயும் சரி, பெண்ணுக்கு இது அப்படி இந்த என்னென்ன இது சொல்கிறாங்க சரி பாதி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாலும் அது கதை வடிவத்திலே இருக்கும் போது நடத்துக்கு வரல, ஏட்டு சுரக்காயாவே இருந்துட்டு இருக்கு. என்ன நல்லா நடத்துக்கு வரணும். அப்போ வந்து எல்லாமே வந்து அங்கே சுத்தம் நிறையா இதாக ஆக மாட்டேங்குது, கலங்கிடுது சீக்கிரம் திணிச்சு அப்படியே வரும்போது சொல்கிற மாதிரி அந்த புறம் என்ன சொல்கிறது, எதை நான் வந்து இதாக சொல்ல தெரியல பாரு, எல்லாமே வளர்ச்சி சொல்லும் போது எல்லாமே எல்லாராலையும் எடுத்துக்க முடியாமல் எல்லாம் திணறிடுறாங்க. அதனால அழகாக செம்ம சூப்பராக கொடுக்குறாரு ஐயா. அதனாலதான் பயன் பெற சரி, அவங்களாம் பயன் பெறதுக்கு எல்லாரும் நான் வந்து பயன் கொடுக்காம நான் விட்டுற மாட்டேன் அப்படின்றது நல்ல அருள் அளித்தார். இப்படி இருந்தது நல்லா இருக்கிற ஏகதேச அருள், இது வந்து சர்வதேச அருள் இருக்கும்போது எல்லாரையும் சேர்த்துக்கிங்களா, யாருக்கும் வந்து இல்லைன்னு சொல்லாது, பரம்பரனே. அப்போ ஜெனட்டிக் இது எப்படி இருக்குது, கரெக்டாக வந்து மிஸ்மேட்ச் மிஸ்பேர் எல்லாமே கரெக்டாக பண்ணுறது இதுதான் அந்த ஏன்னா மாயை காரகத்தை. அப்படி இல்லைன்னா மாயை வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒருத்தவங்களுக்கு ரைட்ஸ் வந்து கம்மியாக கொடுத்து உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும் சரிங்களா. கரெக்டாக வந்து எல்லோரும் கடவுள் ஆகணும் அப்படின்றது லெவல்ஸ் வர முடியாமல் போயிட்டு சிக்கி காடகத்தை வளைஞ்செறிந்த. அப்போது மாயை காலத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்ற முடியும். இந்த இது பரம்பரை டிஃப்ரெண்டான பரம்பரை வரதால அப்படின்னு தெரியுது சரிங்களா. வளைஞ்செறிந்த நாடகமாக புரிந்த எப்படி வேணா கருணை எண்ணெயானதான் சரியா சொல்லுங்க. ஒரு டீச்சர் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு பாடம் கற்றுக்கிட்டியான்னு கேட்டால் கற்றுக்கிட்டான்னு சொன்னால் மட்டும் போதாது, அதை வந்து கரெக்டாக அதை செய்து அதை நல்லா அவங்களும் நல்லா நிறையா பேருக்கு கொடுத்து எல்லாமே முழுமை பெறும் போது தான் அந்த டீச்சருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும். யார் கற்றுக்கிட்டு அவங்க நிறைவு அந்த ஃபுல்லாக அவங்க பெற்றுக்கிட்டு அது சுவைக்கும் போது தான் அது முழு நல்ல இது வரும். ஆண்டவருக்கு வந்து இவருக்கு முழுசாக கொடுத்து எல்லாமே அவங்க முக்கால்வாசி தான் கொடுத்த அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு இருந்தது. தயவு வந்து அவங்க இது பண்ண முடியல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அது வராமலே இருக்காங்க. நீ வந்துரு, நீ வந்து நட புரிஞ்சிரு, நீ வந்து முதல் மகனா ஆயிடுன்னு சொல்லி அப்படி எல்லாம் மாறி போச்சுன்னா சர்வைவல் மூடுக்கு போயிடும். சர்வைவல்னா என்ன சொல்லுங்க அப்போ, நாளைக்கு என்ன நடக்கும்போது என்ன ஆகிட போடுவது, வேட்டைக்கார வாழ்க்கை. அந்த வேட்டைக்கார வாழ்க்கையை மாற்றி எனக்கு வளஞ்செறிந்த அப்படின்போது த்ரைவ் பண்ண வைக்குது. எனக்கு போதும் இது போதாதோ அரசியல்ன்ற மாதிரி நீங்கள் இங்கே போனால் சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டு, இது பண்ணால் எலக்ட்ரானிக்ஸு, இது ஆன்லைன் ஷோரூ, அந்த மாதிரி பல இடத்துல வரும்போது தான் இன்னும் நல்லா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே காமிக்கிறார். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக
எனக்கு வேலையே வந்து கம்மி பண்ணிட்டேன். நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு போனோம்னு உட்காந்த இடத்துல எல்லாம் வாங்கினான்ற மாதிரி அந்த வசதியை ஏற்படுத்தி நாடு வளர்ந்திருந்த நாடு அகமாக புரிந்த ஆன்சாருன்றதோட கலந்துகிட்டாரு. புரிந்த சரிங்களா அவன் வந்து கலந்து உவந்து வந்து கலந்தானேன்றாரு. புரிந்தனால புகுந்துக்குச்சுன்னு இருக்கும் சரிங்களா. புகுந்து விளையாடுறதுன்ற மாதிரி புரிந்த கருணையனே. அப்போ கருணையை வந்து அது மட்டும் வச்சுக்காம அடுத்தவங்களும் கொடுத்து ஹெல்ப் பண்ண பார்க்கும் சரிங்களா. அவங்களும் பண்ணட்டும் அப்படின்ட்டு. சிற்சபையில் கனிந்து இது எப்படின்னா சிற்சபைன்றது அவ்வளோ இது இறக்கம் நிறைஞ்சது. சிற்சபையில் கனிந்த நெருங்கனியே. ஸோ அந்த இது ஃப்ரூஷன் ப்ராசஸ் சரிங்களா. சிற்சபை எந்த அளவுக்கு அந்த பாக்கியத்தை வச்சிருக்கோ அந்த அப்படியே நம்மளுக்கும் வந்து ஏற்பட்டு விடுறாரு. இந்த மாதிரி லேகியம் அவரு கலந்துக்க ஆசைப்பட்டு வராரு. ஆனா நம்ம கலந்துக்காம தான் இருக்கோம். ஏன்னா நம்மளும் கலந்துக்கணும். அவரு நம்மள கலந்தாரு, நானும் அவரை கலந்தேன்னு சொல்றாரு ஐயா. ஆனா நம்ம ஒன்றானோன்றாரு. ஆனா நம்ம அவரே வந்து கலந்துக்க விரும்பி வந்தாலும் நம்ம கலக்க மாட்டோம். அந்த தயையை நம்ம எடுத்துக்கலாம். அங்கதான் சுத்த பெறாங்க புடுங்கிடுங்க அகந்தெரிய அரியன் அப்படின்னு சொல்றாருல்ல. அது நம்ம அகந்தி எரிய அறியணும் சரிங்களா. ஸோ அடுத்த ப்ராடக்ட்ல நம்ம வருங்காலத்தை பார்ப்போம்.